ரெண்டாவது வந்து அரெஸ்ட் பண்ணக்கு அப்புறம் அந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், எப்படியும் எவனா சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆமாம், அந்த சேதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உட்காந்ததுக்கு அப்புறம் கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு விசாரணை பண்ணுவார் அவர்கிட்ட. அப்போ திருமணி பிள்ளை அவுத்துட்டு உட்கார வச்சு நீடாக உட்கார வச்சு விசாரிப்பார். ஏன்டா என்னை இப்படிலாம் அவுத்துட்டு வந்து நீ பேசுறதுக்கப்புறம் நீ என்னாலும் சமம்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார். தேட்டரை ஆட்டி விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சேர்த்தனே சண்டால சேர்த்தனே தான் சொல்லிவின் நான். செகண்ட் பார்ட் வர்றப்பெல்லாம் ஆர்வத்தெல்லாம் படம் பார்க்க வந்துடாதீங்க, கொண்டுருவாங்க உங்களை. ஆமாம், மேடம் வரட்டும், பாப்பா வந்துருங்க, ஒரு 4 நாளைக்கு ஒரு வீட்டில் உட்கார வச்சுருங்க, பிரிச்சுருவாங்கண்ணே. அப்படி பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் அவர் ஸ்கோர் அப்படி இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் அதில் ஒரு 4-5 பேர் மறக்க. படம் பாட்டு கண்டிப்பாக 20 நிமிஷம் நம்மளை அது வெளியில் விடாது கண்டிப்பாக அந்த படம். நானும் நீங்கள் எல்லாம் பார்த்து உங்களை ஆடியன்ஸ் பார்த்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்படி பேசுகிறேன். ஆணவத்தில் பேசுன்னு நினைக்க வேண்டாம், உண்மை அதுதான். கண்டிப்பாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் அந்த படம் அவ்வளோ ஈஸியாக டக்கு யாரும் கடந்து வெளியில் போயிடாது. 4 மணி நேரம் 20 நிமிஷம், 4 hours 20 minutes பார்த்தாங்க. கொஞ்சம் கூட அசரலை, நம்பவே இல்லை. அவ்வளோ நேரம் பார்த்தேன், என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. கிளாப்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பார்ட் நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். இப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்காக. செகண்ட் பார்ட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா கைதட்டிக்கிட்டே இருக்காங்க. சேது மாமா பேசுகிறது எல்லாம் பின்னி உதறாங்க, அப்படி கிளாப்ஸு. சேது பேச கிளாப்ஸு. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ரெண்டாவது வந்து அரெஸ்ட் பண்ணக்கு அப்புறம் அந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், எப்படியும் எவனா சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். ஆமாம், அந்த சேதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உட்காந்ததுக்கு அப்புறம் கௌதம் வாசுதேவன் வந்து ஒரு விசாரணை பண்ணுவார் அவர்கிட்ட. அப்போ திருமணி பிள்ளை அவுத்துட்டு உட்கார வச்சு நீடாக உட்கார வச்சு விசாரிப்பார். ஏன்டா என்னை இப்படிலாம் அவுத்துட்டு வந்து நீ பேசுறதுக்கப்புறம் நீ என்னாலும் சமம்னு உனக்கு தெரியுதாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பார். தேட்டரை ஆட்டி விட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த படம்பில் உங்களுடைய வசனம் ஒரு வரிக்கும் அத்தனை பேர் வாயிலிருந்து வர வார்த்தை, அத்தனை வார்த்தைக்கும் வெற்றிமாறன் முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கார். அவருடைய ரைட்டிங் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றது இந்த விடுதலை பார்ட் 2ல் தெரியும். அவ்வளோ கிளாப்ஸ், அவ்வளோ வரவேற்பு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 5-6 minutes நான் ஸ்டாப்பாக கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க, விடவே இல்லை. அப்படி பார்க்குறாங்க. அப்படி ஒரு படத்துக்குள்ளே நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப, அண்ணே ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்னை வந்து என் அன்பு தங்கைகள் எல்லோரும் என்னை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்குண்ணே, ரொம்ப மரியாதையாக பார்க்குறாங்கண்ணே. இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நான் கண்டிப்பாக ஈஸியாக டக்குன்னு தட்டி விட்டு அதை உடச்சிட மாட்டேன்னு நினைக்கிறேனே. அதை பக்குவமாக நான் கொண்டு போயிடுவேனே. நான் தவறு பண்ணாலும் என்னை அவங்க திருத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக யாரும் என்னை குற்றம் சொல்லாத அளவுக்கு நீங்கள் கொடுத்த வாய்ப்பை பத்திரமா காலத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போய்கிட்டே இருக்கிறேனே.